அப்படின்னாங்க. இல்லைங்க ஐயா, நான் முடியாதுங்க ஐயா அப்படின்னேன். அப்புறம் சரி தொலைஞ்சி போது 100 ரூபாயை கொடுத்துட்டு போ, இனிமேல் இந்த திருட்டுத்தனம்லாம் ஊரில் வச்சுக்கப்படாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. 10 பேரில் நமக்கு ஒரு ஆளுங்க உட்காந்தாங்க பாருங்க, அதான் கிருபை. நாட்டாமல் இருந்தேன். அந்த 100 ரூபாய்க்கு கூட அவன் நைட்டு தானே கட்சி போய் திருடுவான், விட்டு தொலைஞ்சி போங்கண்ணே அப்படின்னு சொன்னார். ஆமாம்மா நீ சொல்கிறேன், மறுபடியும் அவனை திருட்டு வேலை நம்ம உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமக சொன்னார். சரி இதோட போ, இனி திருடுனா நாங்கள் கிராமமே உன்னை கொண்டு வந்து என்ன பண்ணிவிடுவோம். என்னோடு சேர்ந்து திருடின பயிலும் அந்த 5 பேர் பிறந்தவன் 6 பேர் பிறந்தவன் பெரிய குடும்பமெல்லாம் தப்பிச்சுக்கிட்டான். ஒரு குடும்பத்தில் ஒத்தையாக பிறந்த என்ன பஞ்சாயத்தில் நிற்க வச்சுட்டானோ. இதுதான் உலகத்தில் இன்றைக்கி நடக்குது. நிறையா திருடுறவங்களாம் மாட்டிக்கிட்டான், கொஞ்சமாக நிறையா திருடுறவங்களும் தப்பிச்சுக்கிட்டான், கொஞ்சமாக திருடணும் மாட்டிக்கிட்டான். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நான் ஆள ஆரம்பித்தேன். ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி இருக்குது, என் மோசமாக போயிடுச்சு, நான் திருந்த முடியாதா, நான் மாற முடியாதா. வேதனையோடு இருந்த தங்கச்சி 19 ஆணுச்சு, 20 ஆணுச்சு. ஒரு நாள் இரவு என் எதிர்காலத்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த வேலையில் ஊரே தூங்கி கொண்டிருக்கிறது. நான் மட்டும் மிட் நைட்டில் 12:30 மணிக்கு நான் உட்காந்து என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வருங்காலம் எப்படி இருக்குமோ. வருமா வராதா? உறவுகளும் யாரும் நம்மளை விசாரிக்கலை. என்னை ஒரு பெட்டி கடையில் கூட கொண்டு போய் சேர்த்து விட ஆள் இல்லை. ஏன்னா நான் அந்த பெட்டி கடையில் கூட நான் உண்மையாக இருக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. அதனால் என்ன பண்ணல, ஊர் மேலே தப்பு இல்லை, ஜனங்க மேலே தப்பு இல்லை, நான் சரியில்லை. அதனால் என்ன பண்ணல, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. பிரைஸ் லார்ட். சில பேர் சொல்லுவாங்க எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு. உண்மைதான். அவங்க வெறுக்கும்படி நம்ம என்ன செஞ்சோன்னு அதையும் நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆமீன். அதனால் நான் திருட்டு பயலாக இருந்ததுனால என்னை கொண்டு போய் ஒரு பெட்டி கடையில் கூட வேலைக்கு சேர்த்து விட யாரும் இல்லை. என் எதிர்காலத்தை நான் குறித்து சிந்தித்து கொண்டிருந்த வேலையில் நல்ல கவனிங்க, எந்த இடத்துல காலில் விழுந்தனோ அதே படிக்கட்டில், கோயில் படிக்கட்டில் தான் உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இரவு 12:30 மணிக்கு ஒரு 10 தீக்குச்சை கொளுத்தி, ஸ்தோத்திரம் நல்ல கவனிங்க, யாரோ என் உள்ளங்காலில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே யார் அப்படி சுடுறது நம்மளன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அந்த தீயானது அந்த பேக் சைடால் அப்படியே ஏறி இங்கே வந்து தங்கிடுச்சு. நான் எழுந்திருச்சு ஓட ஆரம்பித்தேன். பைத்தியம் போல் ஓடி என் தகப்பனாரை எழுப்பி அவர் மடியில் நான் படுத்து கொண்டேன். எங்கள் அப்பா கேட்டார், என்னப்பா பயந்துட்டியப்பா, எங்கே படுத்திருந்தேன், எங்கே போயிருந்த? நான் வீட்டில் படுக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் படுப்பேன் அந்த வயசில். அப்பப்பா பயந்தாங்க. சோத்திரம் இல்லைப்பா, நான் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். என் அன்பு தம்பிகளே, வருங்காலத்தை பற்றி நீங்கள் ஒருவேளை கவலையோடு சிந்திப்பீர்கள், ஆனால் கவலைப்படாதீங்க. உன் தாயின் கருவிலை உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் உன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே நீ இன்ன வேலை என்பதை கர்த்தர் முன்குறித்து விட்டார். கரங்களை தட்டுங்க, கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் முன்னே ஃபிக்ஸ் அப் பண்ணிட்டாரு. கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா சொன்னார், எப்பப்பா போய் சந்திக்கிற அப்படின்னு படுக்க வச்சிட்டாரு. ஒரு வழியாக பொழுது விடித்தது. நேராக மகா மாரியம்மன் கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணேன். நான் ரோமன் கேத்தலிக்கு தான். மாரியம்மா என்னை நல்லா ஆக்குன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணேன். ஒன்றும் நடக்கலை. எங்கள் ஊரில் ஒரு பையன் சொன்னான், அதை காட்டிலையும் திரௌபதி அம்மா கொஞ்சம் பவர் உள்ளது தம்பி, அங்கே போனான். அங்கேயும் போய் வேண்டுதல் பண்ணேன். அங்கேயும் 2வது நாள் ஒன்றும் நடக்கலை. 3வது நாள் எங்கள் ஊர் பையன் சொன்னான், தம்பி நம்ம ஊர்லேயே சிவன் கோயிலுக்கு அருகிலேயே ரெட்டை பிள்ளையார் கோயில் உள்ளது, ஒரே தமிழ்நாட்டில் நம்ம ஊர் தான், அங்கே போனான். சாயங்காலம் போனேன். குருக்கள் என்னை விட சின்ன வயசு பையன்தான். எல்லோரும் நின்னாங்க, நானும் நின்னேன். ஐயா எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்து போச்சுன்னே. பகவான் உங்களை சந்திச்சிருக்கிறாருன்னா, அவன் யார் சந்திச்சிருக்கிறாரு? இயேசு பகவான். இல்லையா? ஒரு வாரம் விபூதி எடுத்துங்கோ, இப்போ விபூதி அள்ளி பூசிக்குங்கோ, யாதொரு பேய் பிசாசம் அண்டாது அப்படின்னா. நான் பத்திரமா கொண்டாந்து உங்கள் நிலக்கட்டையில் வச்சுக்கோங்க அப்படின்னா. நிலக்கட்டையில் வச்சுட்டு இனிமேல் ஒரு பேய் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா தங்கச்சியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. பிள்ளை 3 நாளாக கோயில் அலையிறான், இனி விட்டால் நம்ம பிள்ளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டிருந்த வேலையில் திடீரென்று யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை போய் தொடுன்னு. எப்போ யாரோ கொடுத்தாங்க. அப்போல்லாம் சிவப்பு கலர் அட்டையில் தான் இருக்கும் அந்த கவரு, அந்த புக்கு.
அதெல்லாம் நான் சாமியாரோ படிக்கிறதுன்னு தூக்கி போட்டேன். அது கரையெல்லாம் அரிச்சு, பார்டரில் கரையெல்லாம் அரிச்சு போச்சு. அதை தொடுனும் போல சிந்தனை வருது. எங்கள் அப்பாட்ட ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி நேராக உள்ளுக்குள்ளே போய் அந்த பைக்குள்ளே கையை விட்டு, கரையாக அரிச்ச புத்தகம்லாம் இருந்த இடத்துல கையை உள்ளே விட்டு அந்த புதிய ஏற்பாட்டை தொட்டேன். கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். நல்ல கைகளை தட்டுவோமா? ஜி கொடுங்க தம்பி, ஜி கொடுங்க, ஜி கொடுங்க, எஃப் கொடுங்க, எஃப் கொடுங்க, எஃப் மைக். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரங்கள் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். 2-4. பின்னில் காணும் நட்சத்திரங்கள் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. சொல்லு தங்கச்சி. கடல் கண்டினியூவா போடு. மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பும் கூட மாறும். வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். நிலை மாறும், நிறம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. நிறம் மாறும், நிலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா. நான் அந்த புதிய ஏற்பாட்டை தொட்ட உடனே, விடுதலை ஆன உடனே, அப்பா நான் சரியாயிட்டேன்ப்பா, தங்கச்சி நான் சரியாயிட்டேன்னு சொன்னோன்னே அப்பாவும் தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப மறண்டு போய் 3 நாளாக கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்திருக்கணும். அப்படியே பார்த்தாங்க, என்னை நம்புங்க, இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன்னு சொல்கிறேன், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சிங்க அப்படியே பயந்து போய் பார்க்குறாங்க. நான் அப்படியே விரித்து பார்த்தேன், பொடி எழுத்தாக இருந்தது. இதை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலேன்னு யோசித்தேன். எங்கள் தெருவில் இந்த சம்பவம் 1993ஆம் ஆண்டு மே மாதம் இந்த இன்சிடெண்ட் நடக்குது என் வாழ்க்கையில். இப்போ வருஷம் என்னாச்சு? 32 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. நல்ல கவனிங்க. எங்கள் தெருவில் ஒரே ஒருத்தர் சபைக்கு போயிட்டு இருந்தார். அவரை பார்த்தா நாங்கள் உளுந்து ஓடியே போயிடுவோம். இப்போது எல்லா வீடுகளும் விளக்கு அணைஞ்சிருக்கிற மாதிரியும் அவர் ஒருத்த வீடு மட்டும்தான் விளக்கு எறிகிற மாதிரி இருக்கு. ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. டெம்போ குட்டிக்குமா? ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கை தட்டுவோம். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி. அடோபடாது. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி,
இப்போ அவரை தேடி போகணும் போல சிந்தனை வந்தது. யார் உன்னை பார்த்து பரியாசமா பைத்தியம்னு சொன்னாங்களோ அத்தனை டிக்கெட்டும் உன்னை தேடி வரும் தங்கச்சி. அல்லேலூயா. இப்போ பைபிளோட போகிறேன். அவர் என்னை பார்த்த உடனே போட்டார் ஒரு அல்லேலூயா. ஏன்னா ஒரு பயலும் அவர் கூட சபைக்கு வரல. இப்போ புதிய ஏற்பாடை பார்த்தோன்னு அவர் என்ன பண்ணார், கிடச்சிக்கிட்டாண்டா நமக்கு ஒரு ஆளுன்ட்டு முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்து மீனார். உட்கார்ந்தேன். சின்ன ஓலை குடிசை தான். அவர் எம்ஏ படித்தவர். உட்காந்து என்ன தம்பி நடந்துச்சுன்னாரு. 3 நாளைக்கு முடிவு பண்ண நடந்துச்சுன்னு அப்படின்னு. இப்போ தொட்டணும் குணமாயிட்டேன்னு சொன்னேன். போட்டார் மறுபடியும் ஒரு ஆள் இல்லையா. அப்போயே முடிவு பண்ணிட்டேன், சபைக்கு நம்மளுக்கு கூட தள்ளிட்டு போயிடுவார் முடிவு பண்ணிட்டேன். உட்காந்தேன். உடனே ஒரு எக்ஸாம் பேடு இருக்குது, நல்ல கவனிங்க. ஒரு எக்ஸாம் பேடு. அந்த பேடில் ஒரு டிமி ஷீட் வச்சுருக்காரு. அதில் அதை எடுத்து இப்படி காமிச்சார். இப்போ பாரு தம்பின்னாரு. நான் பார்த்தேன். தலைப்பில் ஜெப விண்ணப்பம்னு எழுதியிருக்கு. 1-2 நம்பர் போட்டு 58 பேர் எழுதியிருக்கு தங்கச்சி. என் ஊரில் தெருவில் அந்த 58 வீட்டில் உள்ள எல்லா பேரும் அதில் இருக்குது. என் பேர் 12வது பேராக இருக்குது. நான் இதுக்கு என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டேன். 2.5 வருஷமாக நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன்னாரு. போடுத கை தட்டு. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே. போடு. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவே. மதிலை தாண்டிடுவே. ஓஹோ ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். பாடுவோம். ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி. பாடு. உங்க வீட்டில் கர்த்தர் விளக்கேத்தி வச்சுட்டார், நம்புறீங்களா? இருள் மாறி போயிட்டு நம்புறீங்களா? அதான் அர்த்தம். ஆமென். என்ன பண்ணணும்னு கேட்டேன். வா என்னோட சபைக்குன்னு கூப்பிட்டாரு. இனி தப்பிக்க முடியாது. யாரை பார்த்து ஓடி ஒளிஞ்சேனோ அவர்கிட்ட நான் அகப்பட்டு கொண்ட தங்கச்சி. 93 ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னை சபை கொண்டு போனார். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றார். கைதட்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே. நீங்க ஆரம்பிங்க, இல்லைன்னா இதுக்கு முன்ன போகும். நம்ம தஞ்சாவூருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். போடுங்க. இப்ப கைதட்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே. மதிலை தாண்டிடுவே. மதிலை தாண்டிடுவே. ஐயா பார்க்காத வாய் பார்க்காத. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தீர். மான்களைப் போல ஓடச் செய்தீர். உயர அமரச் செய்தீர். உயர அமரச் செய்தீர். கை தட்டுங்கோ. ஐயா ஸ்தோத்திரம். ஓஹோ லா லா லா. ஏசையா ஸ்தோத்திரம். இப்படிதான் கர்த்தர் என் வாழ்க்கையை தொட்டார். இந்த 32 ஆண்டு காலமாக ஆண்டவர் என் பின்னாடியே கடந்து வருகிறார். அவர் என்னை கைவிடல. நான் ஒத்தையா இருந்த பொழுது என்னை கைவிடல. நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்த பொழுது என்னை கைவிடல. 2 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இப்பவும் கர்த்தர் என்னை கைவிடல. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தை
செய்யும் அவரே. ரிதம் போடுவாங்க, ரிதம் காடு மட்டும் முடிங்க. தாளாட்டுவா சீராட்டுவா தாளாட்டுவா, கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் விடுவேனே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே எனக்கு அன்பான தேவஜனங்களே, இந்த ஆண்டவரை பாடாம இருக்க முடியுமா? முடியுமா? என்னை விட்டா சாயங்காலம் வரைக்கும் பாடிட்டு இருப்பார். அவ்வளவு நல்ல அவரை ருசிச்ச தங்கச்சி. இப்ப புரியுது, நான் உபத்திரவத்தின் பாதையை கடந்தது எனக்கு நல்லது. அதனால நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இப்ப குடிகார புருஷனுடைய வீட்டில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ தாய் இல்லாத பிள்ளைகளுடைய மனநிலை என்னன்னு எனக்கு புரியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னை நம்பிதான் அந்த ஊரை ஒப்படைச்சிருக்கிறார். அந்த சகோதரனோடு நான் சேர்ந்து போக ஆரம்பித்தேன். சபைக்கு போகும்போதே ஒரு பையனை அழைச்சிட்டு போனேன். 3 பேராக ஜெபிச்சோம், 5 பேராக அணைச்சி 10 அணைச்சி. இன்னைக்கு என் கிராமத்தில் பாதி ரோமன் கேத்தலிக்கு பாதி பெந்தகோஸ்து ஜனங்க. கைதட்ட வேண்டாமா? ஒரே ஒரு நபரை 20 நிமிஷம் நான் சுட்டி காமிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10 எடுத்துட்டீங்களா தங்கச்சி? பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. படிக்கும்போது பைபிள் பாருங்க, முடிஞ்சு என்ன பாருங்க, கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். கொர்நேலி என்ற ஒரு மனிதனை பற்றி நம்ம பைபிள் படிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே ரோமானிய போர் சேவகர்களுக்கு அவன் லீடர், 100 பேருக்கு கமாண்டருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். நல்ல 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கவனிங்க, அவன் செசரியா என்ற பட்டணத்திலே அவன் வசித்து வந்தான். அவனுக்கு கீழே 100 பேர் இராணுவ வீரர்கள் போர் சேவகர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவனை குறித்து பைபிள் சொல்கிறது, அவன் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன் அல்ல. அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவை போல ரோம் நாடு 100 மடங்கு வல்லமை கொண்ட நாடு. அந்த நாடு இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து வைத்திருந்தார்கள். அந்த தேசத்துக்கு ஒரு இராணுவ தலைவனாக வந்தவன். கவனிங்க, அவனை பற்றி தான் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? ஸ்தோத்திரம். அவன் 100 பேருக்கு அதிபதி. அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அக்கா, நான் சொல்கிறேன், ஏசப்பா பிறந்த தேசத்தில் உள்ளவனை பற்றி படிக்கல, வந்தவனை பற்றி நான் படிக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க, அவன் சர்ச்சுக்கு போகலை. அந்த நாட்களில் சபை கூடுதல் இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கவனிங்க,
சபை சிதறடிக்கப்பட்டது. என்ன பைபிள் பார்க்கக்கூடாது, நான் சொல்லுவேன், அப்படியே மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சபை சிதறடிக்கப்பட்டது. ஸ்தேவான் என்ற ஒரு ஊழியக்கார நிமித்தமாக சபை சிதறடிக்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போஸ்தலர் மட்டும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க, பாக்கியெல்லாம் செதறி ஓடி போயிட்டாங்க. செதறி ஓடினவங்க பயந்து ஒளியலை, சத்தியத்தை எங்கும் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிதறி போனவர்கள் சத்தியத்தை அறிவித்தார்கள் என்று பார்க்குறோம். ஆமேன். நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும். ஆமேன். நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை மற்ற ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆமேன். இன்னைக்கு என் ஊரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு வீட்டு திண்ணையில் கூட என்னை உட்கார விட மாட்டாங்க. இப்போ நான் போனேன்னா 50 வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும் தங்கச்சி. இப்போ நான் ஜெபம் பண்ண வரலன்னா கோச்சிக்கிட்டாங்க, அன்னிமார்கள்லாம் கோச்சிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த திண்ணையில் உட்கார விடாது, பொருளெல்லாம் காணா போயிடும். இப்போ நான் என்ன பண்ணணும், அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன்னா கோச்சிக்கிறாங்க. இதுதாங்க கர்த்தருடைய கிருபை. கைத்தட்டு போட என்னம்மா, போடு தங்கச்சி ஒரு கைத்தட்டு. ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை தலையை உயர்த்துகிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமென். எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். இவ்வளவுக்கும் பிழைக்க வந்தவர் தான், நாடு பிடிக்க வந்தவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். பைபிள் சொல்லுது, நான் மாத்திரம் இல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. சபைக்கு போகல, சபை இல்ல, வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணிட்டாரு, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் வீடு ஜெப வீடாவே மாறி போயிட்டு தங்கச்சி. அல்லேலூயா. எந்த வீட்டில் ஜெபம் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் பேய் வராது தங்கச்சி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோத்திரம். சபைக்கு வர்றதாலும் கூட பேயெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுது, வந்து சில வீட்டில் தொந்தரவு பண்ணுது. தொந்தரவு பண்ணுற வீட்டில் என்ன அல்ல, ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா தானாகவே பேய் வரும். நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல, ராத்திரி முழுக்க பிறண்டு நம்ம எழுந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொர்நேலி வீட்டுக்கு பேய் போக முடியாது, அங்கே எப்போதும் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. கைகளை தட்ட வேண்டாமா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். குடும்ப ஜெபம் பண்ண ஒரு அரை மணி நேரம் இருக்காது. இந்த பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அடக்கப்படாது. நான் ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு எங்கள் ரூமில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், சின்ன ரூமில் என் வீட்டில் 3 மணிக்கு உட்காந்து ஜெபிக்க துவங்கின தங்கச்சி. ஒரு 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள திடீர்னு ஒரு பொறாம ஸ்பிரிட் எனக்கு வந்துட்டு. யார் மேலே? என் பொண்டாட்டி மேலேயே. என்ன கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபம்னா, நான் மட்டும் அதிகாலையில் கண்ணு முழிச்சு ஜெபிக்கிறேன், அவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் எழுதி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லணும் போல தோணுது. ஜெபத்தை நிறுத்திட்டு போய் எழுப்பி விட்டு அவளை ஜெபிக்க சொல்லணும். கோபம் வருது எனக்கு. 5 நிமிஷம் தான் ஜெபிச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே கோபம் வருது எனக்கு. ஆண்டவர் உணர்த்தினார், நீ எழுப்பாத பெரிய எழுப்புதல் உண்டாயிடும் அதிகாலையில். அதனால நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணு, நான் எழுப்புறேன் அவளை, நீ எழுப்பி விடாத. நல்லா இல்லை தங்கச்சி, நல்லா கவனி, சிரிக்கணும், சிந்திக்கணும். இருங்க, நான் மாறினாதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க மாறுவாங்க. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? நான் சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பேன். நேராக புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வருவாங்க, பிள்ளை 2 பேரும் அழைச்சிட்டு, ஐயா இவங்க சபைக்கு நாங்கள் 5 வருஷம் 6 வருஷம் வந்துக்கிட்டேங்கய்யா, திருந்தவே மாட்டாங்கறையா. இது என்னமோ திருந்தி எல்லாம் முடிச்சது மாதிரி என்ன பண்ணோம், இது யோக்கிய மாதிரி என்ன பண்ணும், அதை அழைச்சிட்டு வந்து தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணு. உனக்கு தான் முதல்ல என்ன பண்ணணும் தலையில். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் மாறினா என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் மாறுவாங்க. நான் மாறினா என் உறவுகள் மாறும். நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் சொந்த பந்தமெல்லாம் மாறும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஊரை திருத்துறதுக்கு பகலாக கடந்து அலைய வேண்டாம், உங்களை திருத்துங்க. அல்லேலூயா. முதல்ல ஏன் தான் உங்களை இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் உங்களை கொண்டு வந்தார்? கர்த்தர்ட்ட கேளுங்க பார்ப்போம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் என் ஊரில் இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன எதுக்கு கொண்டு வந்தீங்க? அவர் கலராக சொல்லுவார், உன்னை க்ளீன் பண்ணி முதல்ல, அப்புறம் தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு. என்ன கட்சி அவையில் வருத்தமாக இருக்கு? ஏதாவது வருத்தப்பட்டால் சொல்லாமல் போக மாட்டேன், சொல்கிறேன். என்கிட்ட நிறைய ஊசி இருக்குது, தடுப்பு ஊசியெல்லாம் இருக்குது, போட்டுக்கிட்டிங்கன்னா குணமாயிடலாம். ஆமேன். அந்த ஊசியை முதல்ல எனக்கு போட்டு விட்டு தான் அழைச்சி வந்துருக்கிறாரு. நீ எழுப்பாத, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீக்கிட்டே ஜெபத்தை நடத்து அப்படின்னு ஆண்டவர். நான் போட்டு ரொம்ப ஒரு பக்கம் போராடுது, அவள் தூங்கிட்டு கிடக்கிறான்னு, ஒரு பக்கம் ஜெபம் நடக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு சத்தம் கேட்குது. என் சத்தத்தை சைலண்ட் ஆகிட்டு ஒட்டு செல்லு காதில் வாங்கினா என் பொட்டாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கிறாப்புல. அல்லேலூயா. நான் எழுப்பல, கர்த்தர் எழுப்பினார். கைகளை தட்டு, நீ எழுப்பு, கர்த்தர் மற்றவங்களை எழுப்புவார். ஆமென். கொர்நேலியும் தான் முதல்ல என்ன பண்ணாரு? ஜெபித்தார். அந்த ஜெப ஆவி பொண்டாட்டி மேலே இறங்குனுச்சு.
அந்த ஜெப ஆவி பிள்ளைங்க மேலே இறங்குனுச்சு. அந்த ஜெப ஆவி வீட்டில் அவன் வேலைக்காரன் எல்லாரும் மேலே என்ன பண்ணிட்டு டச் பண்ணிடுச்சு. ஆமேன். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கும் அதான் நம்மளை சேர்றவங்களோடையும் மேலே அது தொத்தும். ஆமேன். அல்லேலூயா. நீங்களும் யாரையும் கெடுக்கப்படாது, யாரும் உங்களையும் என்ன பண்ணக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். ஆமேன். அவங்க ஆத்மாவை பத்திரமா பார்த்துங்க. ஆமேன். அதனால ஊர் உலகத்தெல்லாம் திருத்துறதுக்கு படாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்ன பண்ணணும், நாமன்னு வாயை திறந்து விடணும். போகிற வரைக்கும் முதல்ல யார் தான் திருந்தணும்? இன்னும் கூட்டணி வேண்டி கிடக்கும். கூட்டணி கோயந்தா கூட்டத்தில் பத்தாது நமக்கு. நம்ம யார் தான் திருந்தணும்? நம்ம தான் திருந்தணும். சபையில் நான் திருந்து என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே, என்ன முதல்ல க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன பண்ணணும்? நான் போகிற சபையில் தான் சொல்கிறேன். முதல்ல என் குடும்பத்தில் யார் தான் க்ளீன் பண்ணாரு? என்ன தான் க்ளீன் பண்ணாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஆண்டவரே என்னை பார்த்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கற்றுக்கணும் ஆண்டவரே. எப்படி? அப்படியே உட்காந்து கிடங்க. வேற பர்சங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க. சோத்திரம். நம்மளை க்ளீன் பண்ணணும்னு கஷ்டப்படுறீங்க. நான் சொல்கிறேன், நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை புடமிட்டு நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ தான் முதல்ல க்ளீன் ஆகணும். கொர்நேலி பாருங்க, கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். அவனுக்கிட்ட இருந்த ஆவி அவன் ஃபேமிலியில் இறங்கிடுச்சு. அழிலையா சொல்லுவோம். அலையிலோயா. கவனிங்க, எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பையனை படிக்கும்போது நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு ஊறுபட்ட தேவை இருக்குது. பண்டம், பாத்திரம், பாய், தலைவனுக்கு சோப்பு, சீப்பு, வயகை, தோட்டம் கட்டம் நிறைய நமக்கு தேவைப்படுது. அவனுக்கு எதுக்காக தங்கச்சி அப்போ ராத்திரி பகலை எப்போதும் எதுக்கு ஜெபிச்சிருப்பான்? எதுக்காக ஜெபிச்சுருப்பான்? எனக்கு ஒரே ஆச்சரியம். அவனுக்கு வீட்டுக்கு கஷ்டமா? வீடு இல்லையா? வாடகை வீட்டில் ஒரு நாள் வர்றாரு இல்லை, சோத்துக்கு வழி இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லையா, இந்த மூணுக்குமே வழி பக்கா கிளீனிங் இல்லையா? உன்னை உணவு உடுக்க விட இருப்பிட எல்லாம் அவனுக்கு பக்காவாக இருக்குது. கவர்மெண்ட் கொடுக்குது. அல்லேலூயா. பயங்கர வல்லமை உள்ள கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. பின்ன எதுக்காக ஜெபிச்சிருப்பான் தங்கச்சி? அல்லேலூயா. கவனிங்க, பிறந்தது ரோமானிய தேசம், இப்போ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசம். கவனிங்க, அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, கவனிக்கணும், நான் கண்டுகொண்ட இந்த இயேசுவை என் உறவுகளும் என் சிநேகிதர்களும் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க பஸ், அந்த கண்டினியூ பண்ணுங்க, அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. படிங்க சீக்கிரம் நடத்தி பார்ப்போம். சீக்கிரம் படிங்க. ஆமீன். அடுத்த வசனம் சார், 3ஆம் வசனம் படிங்க. 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிடுச்சு. உங்க ஜெபம் கைகளை தட்ட வேண்டாமா? உங்க ஜெபத்தை கர்த்தருடைய சந்நிதியில் போய் எட்டிட்டு தங்கச்சி. நீங்கள் யாருக்காக ஜெபிச்சிங்களோ, யாருக்காக மன்றாடி கொண்டிருக்கீங்களோ, எதற்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியில் போய் என்ன பண்ணிடுச்சு? எட்டிடுச்சு, ரீச் ஆகிடுச்சு. கைகளை தட்ட வேண்டாமா தங்கச்சி? அல்லேலூயா. இந்த மாதத்திலே இந்த பலனை பார்ப்பீர்கள். ஆமேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியமெல்லாம் நடக்கும் இந்த மாதம் பாருங்க. ஆமேன். நல்ல செய்தியெல்லாம் வரும் பாருங்க. அல்லேலூயா. படிங்க தங்கச்சி. இப்பொழுது மறுபேர் கொண்ட அக்கா நல்ல கவனிங்க. இப்போ கொர்நேலி வீட்டுக்கு தேவதூதன் வந்துட்டாரு. நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற வீட்டுக்கு தேவதூதன் வந்து போவாரு, நல்ல செய்தியை கொண்டு வருவாரு. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு இந்த மாசம் முடியறதுக்குள்ள நல்ல செய்தி வருமா? உங்க பிள்ளைகளை குறித்த நல்ல செய்தி வரும். நீங்க நீண்ட நாட்களாக இந்த வருஷம் பிறந்ததுல ஜெபித்து கொண்டிருக்கிற பல காரியத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல செய்தி வரும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன சாக்கோட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. கைகளை தட்ட வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, தேவ தூதன் வந்து சொல்றான், கொர்நேலியே, உன் ஜெபம்லாம் எனக்கு வந்து சேர்ந்துட்டு, நீ செஞ்ச தான தர்மமும் எனக்கு வந்து எட்டிடுச்சு. பேதுருங்கிறவரை கூப்பிடு, நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும்,
பாருங்க, இதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். 24வது வசனம் படிங்க பார்க்கலாம். இப்ப என்ன நிமிந்து பாருங்க. இப்ப அவங்க கொர்நேலியு வீட்டில் யார் யார் உட்கார்ந்துருக்கிறாங்க? சாயங்காலம் சொல்றாங்கிறீங்களா? யாரு உட்கார்ந்துருக்கிறா? யார் உறவு? கொர்நேலியோட உறவுன்னு சொல்லுங்க. பேரு உள்ள வரமாட்டேங்குதா? கொர்நேலியு அவங்க உறவுகளும் அவங்க சிநேகிதர்களும் அவங்க வீட்டில் வெயிட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் சொல்லல, அவனுக்கு ஆசை என்னன்னா, என் வீட்டுக்கு ஊழியக்காரர் வர்றாரு, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறாரு, என் உறவுகளும் என் சிநேகிதர்களும் அதை காதில் வாங்கணும். அல்லேலூயா. தூதன் இதை சொல்லலங்க, நீ செய்ய வேண்டியதான் அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரே என்ன பண்றாரு? ரிலேட்டிவ்லாம் கூப்பிடுறாரு, டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு, டீப்பான நண்பர்கள், நெருங்கின உறவினர்கள். ரோமானியருடைய உறவினர்கள்லாம் நம்ம ரிலேட்டிவ் மாதிரியா இருப்பாங்க? அவங்க உறவுலாம் எப்படி இருக்கும்? 100க்கு அதிபதியினுடைய உறவுலாம் எப்படி இருக்கும்? வேற ரேஞ்சில் இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கான்? நம்ம ஃப்ரெண்டு போலையா இருப்பாங்க? எல்லாம் வேற லெவலில் உள்ள ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அர்த்தம் என்னன்னா, நான் கொர்நேலியு ஃப்ரெண்டு எல்லாம் கூப்பிட வேண்டாம், நமக்கு ஏற்ற ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு ஊழியக்காரங்க கூப்பிட்டு ஜெபம் நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். கவனிங்க, ஃப்ரெண்ட்ஸ், டியரன்ஸ், ஃப்ரெண்டு எல்லாம் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். பேதுரு உள்ள வர்றாரு. இப்போ யாருக்காக அவர் ஜெபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னு எழுதியிருக்க, யாருக்காக தான் ஜெபிச்சிருந்திருப்பார் அவரு? நான் கண்டு கொண்ட அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை. அக்கா நிறைய இடத்துல சாட்சி கேட்குறேன், 2 புடவை தான் வச்சிருந்த தங்கச்சியோ சபைக்கு வந்து 50 புடவை வச்சிருக்குவா. இதை மற்றவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? 50 இருக்குன்னு சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு புடவைகளாம் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லணுமா வேண்டாமா? அம்மா நீங்கள் வேற, நான் புடவையாக கேட்க போகிறேன் ஜனங்களுக்கு. இது வருங்க, என் பொண்டாட்டிகிட்ட ஒரு நாள் கேட்டேன், கல்யாணம் ஆகி 2006 மேரேஜ் ஆனிச்சு, எத்தனை புடவை மேரி வச்சுருக்கேன்னு கேட்டேன். 25 வச்சுருக்கேன். 25 கட்டி பிடிவியான்னு கேட்டேன். இன்னும் இழுத்தா. நான் சொன்ன உன்னால் 25 என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, கட்ட முடியுமா? அதுவும் அனாதையாக இருக்கும், நீயும் கட்ட முடியாது. நான் சொல்கிற கேளு, ஒரு 5-6 புடவை எடுத்து வெளியில் கொடுறீன்னு 2006. அப்படியா? நான் திறக்கிறேன், நீங்கள் எடுத்துங்க. நான் நீ திற, நான் உருவுறேன் அப்படின்னு திறந்தா நான் ஒரு 6 புடவை உருவினேன். 2 கணவரை இழந்த 2 பேருக்கு 3 கொடுத்துட்டு வந்தேன் 2006. இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு என்ன என் மேலே வருத்தம்னா, நீங்கள் எப்போ அழைச்சிட்டு போய் எத்தனை புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க 19 வருஷத்துலங்கிறா. மட ஜென்மத்தை, உனக்கு தான் கர்த்தரே கொண்டாந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரா 19 வருஷமா? புரியுதா இல்லையா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இது வரைக்கும் பொண்டாட்டிக்கு நான் புடவை 19 வருஷத்துல 3 புடவை தான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் எப்படி புடவை வந்தது? அக்கா, நான் எடுத்தா 200 ரூபா 300 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். என் அப்பா கொடுத்தா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு. கையை தட்ட வேண்டாமா தங்கச்சி? அல்லேலூயா. ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஏன் என்ன பாஸ்டர்னா, நான் எடுத்தா 200 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். கர்த்தர் எவ்வளவு கொடுக்குறாரு சொல்லுங்க தங்கச்சி. அவளுக்கு இப்போ சிங்கப்பூர் புடவை வருது, சவுதி புடவை வருது, எனக்கே பொறாமையாக இருக்குது தங்கச்சி. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இப்போ யாருக்காக தான் அவர் ஜெபிச்சிருப்பார்? நான் பெற்ற இன்பத்தை என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கப்படணும். நான் பெற்ற இன்பத்தை என் உறவுகள் தொடப்படணும். என் உறவுகள்லாம் 93 நான் சர்ச்சுக்கு போது கோமாளின்னாங்க. கோமாளின்னு சொன்ன குடும்பம் முழுக்க இப்போ சபையில் முக்கிய அங்கத்தினராக இருக்கிறாங்க. கைகளை தட்டுங்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிட்டு போறேன், நீங்க ஜெபிக்கலன்னா யார் ஜெபிக்கிறது? நீங்க சொல்லலன்னா யார் சொல்றது? சொல்லுங்கக்கா. நான் வரணுமா கும்பகோணத்துலேருந்து? நீங்க இருக்கிற இடத்துக்கு சத்தியம் சொல்ல நான் வரணுமா? யார் போறது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போவீங்களா? நான் போகணும்னாங்க, அதுவும் ஜாக்கி வச்சு தள்ளுற மாதிரி தான். நான் போறேன்னு சொல்லு தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. நான் சொல்லுவேன், நான் போவேன். ஒரே ஒரு புரோதாசு ஜெபித்தார், என் ஊர் 2 பகுதியாக பிரிஞ்சு கர்த்தர் ஆராதிக்குது.
இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? 2 திருச்சபையை கர்த்தர் என் தெருவுக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்ட வேண்டாமா? உங்க அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசும் பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசும் பெருசுதான். இதை நீங்க சொல்லும்படி உங்களை சார்ந்த உறவுகளும் சிநேகிதர்களும் கர்த்தரை அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அருகில் உள்ள உறவுகள் ஒன்றா சாப்பிட்டு ஒரே டம்ளரில் தண்ணி குடிச்சு ஒரே பாயில் படுத்து உறங்கினவர்கள் மனம் திரும்பாமல் இருக்காங்களே, தெரியுதா? யார் ஜெபிக்கிறது அவங்களுக்காக? யார் ஜெபிக்கிறது அவங்களுக்காக? யார் அவங்களுக்கு சொல்றது? சத்தத்தை காண பாருங்க. முக்காடு நல்லா மூஞ்ச போட்டு மூடிட்டு உட்காந்துருங்க. யார் சொல்றது? யார் சொல்ற சத்தியத்தை சொல்றது? நான் தான் சொல்லணும். அல்லேலூயா. அவங்களுக்கு யார் ஜெபிக்கிறது? நான் தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு கொர்நேலியு தான் பிறந்த தேசத்திலிருந்து குடி வந்த தேசத்துல தான் உறவுகளும் சிநேகிதர்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சான் தங்கச்சி. அல்லேலூயா. அவன் நாட்டு உறவுகளும் அவன் சிநேகிதர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? தேங்க்யூ. பாஸ் ஒன் ஃபர்ஸ்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபாதர்.